ஒரு மன்றத்தில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 3:2 எனில் பின்வருவனவற்றில் எது உண்மையான எண்ணிக்கையுள்ள நபர்களை குறிக்கின்றது? இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கிளப் இருக்குது. அந்த கிளப்பில் பாய்ஸ் கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லாமல் அவங்க 3:2 ரேஷியோவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ மொத்தமாக 3:2ன்னு சொல்லிட்டாங்களா, பாய்ஸ் கேர்ள்ஸ் ரேஷியோ 3:2ன்னு கொடுத்துட்டு மொத்த மெம்பர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஆப்ஷன் படி மொத்தமாக அப்போ எவ்வளோ பேர் இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு நமக்கு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு நம்பராக மாற்றினா என்ன பண்ணுவோம், எக்ஸு சேர்த்துப்போமா. அப்போ என்ன பண்ணுவோம், பாய்ஸ் 3x இருக்காங்க அப்படின்னும் கேர்ள்ஸ் 2x இருக்காங்க அப்படின்னு எடுத்துப்போமா. எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டலாக இவ்வளோ பேர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் கேட்குறாங்க ஆப்ஷன் படி. அப்போ டோட்டலாக என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுவோமா. ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 3x + 2x நமக்கு என்ன கிடைக்கும், 2x என்ன கிடைக்கும், 5x கிடைக்குமா. அப்போ மொத்தம் உள்ளவங்க 5xன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆப்ஷன் படி நம்ம போவோம். இப்போ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 16A ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5x = 16. 5 டேபிளில் 16 வருமா, வராது. அப்போ இது இருக்காது. அதே மாதிரி 24ம் 5 டேபிளில் வராது. அப்போ இதுவும் இருக்காது. அதே மாதிரி 18 வருமா, வராது. அப்போ இதுவும் இருக்காது. அப்போ 25 பார்த்தோம் அப்படின்னா 5 டேபிளில் வருமா. அப்போ 5x = 25ன்னு போட்டோம் அப்படின்னா இது கேன்சல் ஆயிரும். அப்போ 5 வந்துடும். x = 5ன்னு 5ன்னு வந்துருச்சா. அப்போ இது என்ன வந்துடும் நமக்கு, 3x 15 அப்படின்னும் 2x 10ன்னு வந்துடுமா. அப்போ டோட்டல் 25 வருதா. அப்போ நமக்கு பாசிபிலிட்டிஸ் என்னவா இருக்கலாம், டி ஆப்ஷன். அப்போ 25 தான் டோட்டல் மெம்பர் இருக்கிறது. ஓகேயா.